பார்த்துட்டு வருவோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். உட்காருங்க. நன்றிண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கம். என்னையா கட்சி ஆபீஸ் போனீங்களா? போனோண்ணே. தலைவர் என்ன சொல்றாரு? தலைவர் நம்ம தொகுதியை பார்த்துட்டு ரொம்ப குஷி ஆயிட்டாரு. அப்படியா? அவங்க எடுத்த சர்வேல நம்ம கட்சி ஜெயிக்க போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த தொகுதியில நிறைய வேலை பார்த்திருக்கீங்கன்னு தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். சரி, ஓகே ஓகே. அதனால தலைவருக்கு இப்போ உங்க மேல பாசம் அதிகமாயிடுச்சு. தினமும் உங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஆண்டி எடுத்துக்கோங்க சார். ஆண்டி யாரடி? தோ போய் பாக்குறேங்க. இதோ வராங்க பாரு. ஹலோ ஆண்டி. யார் நீங்க எல்லாம்? உங்களுக்கு யார் வேணும்? ஆண்டி நாங்க சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ். அவளை பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஐயோ, இவங்க தப்பான நேரத்துல வந்திருக்காங்களே. மாமா இல்லாத நேரத்துல வருவாங்கன்னு பார்த்தா இப்ப வந்திருக்காங்க. அண்ணே, வந்திருக்கிறது யாரு? சித்தப்பா, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தப்பா. ஏய் சித்ரா, ஆமா ஆமா போலாம். ஏய் வாங்க. எப்படி பார்க்கற பாரு. ஏய் சித்ரா, எப்படி இருக்க? வணக்கம் அங்கிள். வணக்கம். ஏய் சித்ரா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. எப்படி இருக்க? என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஏய் சித்ரா, அந்த ரூம்ல வாடல. சரி வாங்க போ. ஏய் சுகுணா, இவங்க யார் வர சொன்னது? எனக்கு தெரியலங்க. அவங்களா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரக்கூடாதுன்னு போய் சொல்லிடவா? இவ தானே கிளாஸ்ல. ஆமா ஆமா ஆமா, இவ தான். அசிங்கமாயிடும். ஏன் நீ மட்டும் இப்படி பண்ற? தலைவர் சொல்லிருக்காரு. கண்டிப்பா நடக்கும். நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க. அதானே, நம்ம தலைவருக்கு க்ளோஸா இருக்கும் போதே அவரை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு எலெக்ஷன் டைம்ல ரொம்ப வசதியா இருக்கும். அப்புறம் என்னாச்சு? ஆமா தெரியுமே. அது நல்லா சொல்லு. அண்ணே, அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோண்ணே. நாளைக்கு ஆடி மாசம் அம்மனுக்கு பொங்கல் வச்சு கூழ் ஊத்துறதா பிளான் பண்ணிருக்கோம்லண்ணே. வேணும்னா நம்ம தலைவரை கூப்பிட்டு பாப்பண்ணே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு சித்ரா. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. விஸ்வா அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏய், உங்களுக்குலாம் அறிவில்ல? வெளியே பெரியவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு தானே உள்ள இருந்தீங்க. கொஞ்சம் கூட அடக்கொடக்கமா இருக்க மாட்டீங்க. பொண்ணுங்களா நீங்க? பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. அவங்க போறப்போ இதுக்கப்புறமா எங்களை உன் வீட்டுக்கு கூப்பிட்டுடாதன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? என்னைக்கு இதெல்லாம் மாறி இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க போறோம்னோ தெரியல. இதெல்லாம் மாறி ஒரு விடுவு காலம் வரணும்னா அது உங்க எல்லார்கிட்ட இருந்து தான் வரணும். நீங்க எல்லாரும் ஆரம்பத்துல இருந்தே இந்த வீட்டு ஆம்பளைங்க சொல்றதை கேட்டு அப்படியே செஞ்சு பழகிட்டீங்க. அவங்களும் பண்ற அநியாயத்தை எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் சகிச்சு போறதுதான் ஒரு பொம்பளைங்களோட லட்சணம்னு உங்களெல்லாம் நம்ப வச்சிருக்காங்க. உங்களை மட்டும் இல்ல, விஸ்வாவ கூட ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவனையும் அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. இப்போ அவன் உங்க அப்பா மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவும் நம்ம வீட்டுலதான் அப்படி பண்றான்னா அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியாச்சும் கொஞ்சம் மரியாதையா நடந்திருக்கலாம்ல. இனிமே என் ஃப்ரெண்ட்ஸ் முகத்துல எப்படிக்கா முழிப்பேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஸ்வா தான். அவன் மேல இருக்கிற கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம நான் இங்க வந்து நின்னு அழுதுட்டு இருக்கேன். இப்ப என்ன, இன்னைக்கு விஸ்வா செஞ்ச காரியத்துக்கு திரும்ப நீ அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமாக்கா, அப்படி ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா அவன் இவ்வளவு நாள் என்கிட்ட பண்ணதுக்கு எல்லாமே
மொத்தமா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அவன் மேல அவ்வளவு கோவம் இருக்குக்கா. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அந்த விஸ்வாவோட திமிர அடக்குறதுக்கு சரியான சான்ஸ் உனக்கு நாளைக்கு கிடைக்கும். அப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கோ. அக்கா, நாளைக்கா? என்னக்கா சொல்றீங்க? நாளைக்கே வா? ஆனா எப்படிக்கா? சொல்றேன். ஐயோ சித்ரா, சாமி வந்துச்சு போல இருக்கா. சித்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தலைவர் வந்திருக்காரு. ஏய் சித்ரா, ஏய் என்ன விளையாடுற? இருப்பா இத பார்த்தா உனக்கு விளையாட தெரியுதா? ஆத்தா வந்திருக்காப்பா. இத பார்த்து விளையாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க.